கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமேன். இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, ஆவியில் நொறுங்குண்டவளே, கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். ஏனென்றால் இந்த சிறுமைப்பட்ட நிலைமையிலும் நொறுங்குண்ட நிலைமையிலும் நீ கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறாய். அதனால கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் சிறுமை, உங்களுடைய நொறுங்குண்ட ஆவி எல்லாவற்றையும் அவர் குணமாக்குகிறார். ஏனென்றால் அவருடைய இரக்கமுள்ள கண்கள், அவருடைய மன உருக்கமுள்ள கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கரத்தினால்தான் வானத்தையும் பூமியும் பூமிக்குரிய சகல காரியங்களையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆனாலும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல அநேக வல்லமைகள் உண்டு, மகிமைகள் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுக்கள், ராஜாக்கள், பலவான்கள் எல்லோரை காட்டிலும் தேவன் சிறுமைப்பட்டவர்களை, சிறுமைப்பட்டு யார் எந்த மனிதர்கள் ஒருத்தரை ஒதுக்குகிறார்களோ அவரை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆவியில் நொறுங்குண்டு ஒரு இருதயம் சுக்கு நூறாய் நொறுங்கப்பட்டு, உங்களுடைய இருதயம் கண்ணாடியை போல சுக்கு நூறாய் நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நிலைமையிலும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நடுங்கி பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது. அப்படியாக வேதத்தில் அன்னாள் அவள் கண்ணீரோடு அவளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு காணப்பட்டது. அவள் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஓடி கண்ணீரோடு ஜெபித்தாள். கர்த்தருடைய பாதத்தில் தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா பாரங்களையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு வந்த பிறகு தேவன் அவளுடைய சிறுமைத்தனத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஏனென்றால் அன்னாள் அப்படியாக ஜெபிக்கிறார். 1 சாமுவேல்ல என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி ஆண்டவரே என்று கேட்கிறார். அப்படியாக தேவன் அன்னாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதற்காக சிறுமைப்பட்டு உங்கள் ஆவி நொறுக்கப்பட்டு தேவனுடைய